உத்தரப்பிரதேசத்தில் பிரஜேஷ் சோலாங்கி கபடி வீரர் மாநில அளவில் தங்கம் வென்றிருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, ப்ரோ கபடி லீக் இருக்குல்ல, அதில் வந்து தேர்வாகியிருக்கிறார். சில நேரங்களில் நல்லது செய்கிறதா செய்யாமல் இருக்கிறதான்னு ஒரு பெரிய குழப்பம், ஒரு கன்ஃபியூஷன் வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு நாய் வந்து ஒரு காவாயில் விழுந்துருச்சு. இந்த நாயை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஏன்னா நாய் விழுந்து தவிச்சிட்டு இருக்குது அப்படின்னும் போது நீங்கள் அதை காப்பாற்றணுன்றது தான் இயல்பு. நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க, நாய் பெரிய காவாயில் இருக்கும், 2 பேர் வந்து சட்டையை ஒன்று முடிச்சு போட்டு ஃப்ரெண்டை இறக்கி அந்த நாயை வந்து சேத்துலேருந்து எடுப்பானுங்க, தண்ணியிலேருந்து எடுப்பானுங்க. இந்த மாதிரிலாம் நீங்கள் நிறைய வீடியோஸ்லாம் பார்த்துருக்கலாம். இது என்ன, மனிதத்தை ஒரு அடுத்த கட்டத்துக்கு எடுத்து போகிற நிகழ்ச்சி தான், செயல் தான், இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் என்ன அப்படின்னா, அவர் இதே மாதிரி கால்வாயில் விழுந்த ஒரு நாயை வந்து மீட்டெடுத்துருக்கிறாரு. மீட்டெடுத்தால் கடைசியில் நாய் வந்து கடிச்சிடுச்சு. அது என்ன பண்ணும், காப்பாற்ற வரான்னு சொல்கிறானா அடிக்க வரான்னு தெரியுமா, அது கடிச்சிடுச்சு. இப்போ இதில் என்ன பிரச்சனைனா, அவர் அந்த கடித்ததை வந்து கபடி விளையாடும் போது நடந்த காயமா, இல்லை அவருக்கு வந்து ரேபிஸ் ஊசி போடாத, அதாவது ரேபிஸ் நோயை பற்றியே தெரியலையா, இல்லை நாய் கடிச்சா ஊசி போடணுன்ற அந்த விழிப்புணர்வு இருந்தால் எதுவும் தெரியல. ஆனால் 2 மாதத்துக்கு முன்னாடி நாய் கடிச்சிது. அந்த ரேபிஸ் நோய் உடம்புல பரவி உடம்பு வந்து சோறு விட்டு போக ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க. அப்புறம் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க. கண்ணெதிரே ஒரு கபடி வீரர் நாய் போல் கத்தி இறந்து போன வீடியோ இந்தியா அளவில் பெரிய அளவில் வைரல் ஆகிட்டு இருக்கு.